அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு துணிச்சல் மிக்கவர், பல்வேறு உணர்ச்சிகள் கொண்டவர், கோபம் கொண்டவர், கதைக்க பேச தெரியாதவர் என்று பல்வேறு மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அவர் கதைத்த விஷயங்கள், அவர் செயற்பட்ட அனைத்து விடயங்களும் மக்களுக்கு நன்மை தருவதாகத்தான் காணப்படுகிறது. மக்களுக்காக கொடுக்கப்பட்ட குரல், அந்த குரல் நசுக்கப்படுகிறது, அந்த குரல் வலை முறிக்கப்படுகின்றது. அர்ச்சனா எவற்றையுமே செவிசாய்க்காமல் தன்னுடைய பாதையிலே நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார். தனி மனிதனாக அர்ச்சனா நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அர்ச்சனா யார் துணையும் இல்லாமல் தனியே நடந்து செல்கின்றார். அவரை போன்றவர்கள் பயணிக்கலாம், முடியாது விட்டால் விலகலாம். இவ்வாறு தான் அவருடைய கருத்து. மிகுந்த அதி உத்தம புத்திரனாக அவர் செயற்படுகின்றார். யதார்த்தவாதி, வெகுசன விரோதி. அர்ச்சனா செய்கின்ற செயல்களுக்கு பின்னால் பல குற்றச்சாட்டுகள், பல குற்றவாளிகள் மறைந்திருக்கின்றார்கள், பல கொடியவர்கள் மறைந்திருக்கின்றார்கள், மனித குலத்துக்கு தேவையற்றவர்கள் மறைந்திருக்கின்றார்கள், மனித குலத்துக்கு தீங்கிழைவித்தவர்கள் ஒழித்திருக்கின்றார்கள். இவர் அர்ச்சனாவுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் பார்த்தால் அங்கே மிக மிக மோசமானவர்கள், மனித குலத்துக்கு எதிரானவர்கள் தான் ஒழித்திருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் மிகுந்த கடுப்பாக இருக்கின்றார்கள், மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய உலகத்தில் யதார்த்தமாக பேசுபவன் பலருடைய எதிர்ப்பை சந்திக்கின்றான். எனவே எல்லோரோடும் ஒத்து போகிறவன் தான் நல்லவனாக பார்க்கப்படுகின்றார். ஆனால் அர்ச்சனா பல தடவை சொல்கின்றார், என்னுடைய வழி இது, இந்த வழி எவரும் மாற்ற இயலாது, எவரும் தனக்கு அறிவுரை சொல்ல முடியாது, தான் செல்கின்ற வழி தனி வழி, வேறு எவரும் இந்த வழியை பின்பற்றினால் என்னுடன் பயணியுங்கள், இல்லாது விட்டால் நீங்கள் திரும்பி போங்கள் என்று பல தடவை சொல்கின்றார். அர்ச்சனாவுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் செல்லும் இடமெல்லாம் நன்மைக்காக சென்றாலும் அவருக்கு மாறாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏறக்குறைய 19 வழக்குகள் அவர் மீது சோடிக்கப்பட்டிருக்கிறது, அவர் மீது போடப்பட்டிருக்கின்றது. இவற்றை எல்லாம் கடந்து அர்ச்சனா ஒரு சாதாரண மனிதனாக இருப்பது மிகுந்த ஒரு கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அவர் இவை எவற்றையும் தான் கண்டுகொள்வது போல் தெரியவில்லை. அவர் இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை என்று நினைக்கின்றார். உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு மனிதன் வழக்குகள் அவற்றை கண்டு அஞ்சி அவற்றிலிருந்து விலகி நிற்பதுதான் யதார்த்தபூர்வமான ஒன்றாக உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் அர்ச்சனா எத்தனை வழக்கு வந்தாலும் சரி என்று கூட பாராளுமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார், தமிழ் மக்களுக்காக நான் நெஞ்சில் சூடு வாங்கக்கூட தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி. இப்படியான ஒருவரை நாங்கள் உலகத்தில் இதுவரை கண்டதில்லை. எனவே மிகச்சிறந்த ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார். இந்த தலைவருடைய வாழ்க்கையில் தமிழ் மக்களுக்கான சகல விடிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாங்கள் இன்னும் எத்தனையோ நூறாண்டுகளுக்கு மேல் மிக மோசமான, அழுக்கடைந்த, மிக துன்பமான, மிக துயரமான, மீட்க முடியாத உலகத்தில் சாக்கடையில் நாங்கள் கிடந்து தவிக்க வேண்டிய ஒரு காலம்தான் வந்திருக்கும். உண்மையில் அர்ச்சனா வந்தது மிக ஒரு நல்ல ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் வந்திருக்கின்றார். இப்படியானவருடைய மனதுக்குள்ளும் சிரிப்புகள், சந்தோஷங்கள் காணப்படுகின்றன. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குது என்று சொல்வார்கள். அந்த வகையில் அர்ச்சனாவுடைய வாழ்க்கையில் நடந்த பல பைம்பல்கள், பல சந்தோஷங்கள், சில மகிழ்ச்சிகள், மறக்க முடியாத இனிய சம்பவங்களை இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுகின்ற போதுதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறாக இருக்கும். தொடர்ந்து காணொலிக்குள் செல்வோம். அர்ச்சனாவினுடைய சந்தோஷங்கள், ரசனைகளில் நாங்களும் நினைந்து அந்த சந்தோஷங்களை அனுபவிப்போம். முக்கியமா பேராதனை ஃபேக்கல்டிக்காரருக்கு தெரியும். என்ன ஜோக்கண்டா, நாங்க வந்து டென்டல் ஃபேக்கல்டியில படிக்கல 45 out of 45, நாங்க மொத்தம் 90 பேர். அதுல 45 out of 90, 50-50 கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ் கூட ஒரு 55. நாங்கள் ஒரு ஆனா இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் கொஞ்சம் இருக்கு. அதான் சொல்றது, ஃபேக்கல்டி இன்ஜினியர் ஃபேக்கல்டி அந்த மொத்தமாவே 300 பேர் இருப்பாங்க. ஆனா 3 பொம்பளைகள் தான் இருப்பாங்க. அப்ப இதை வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் கணக்கு இருக்கு. நான் உங்களோட பிள்ளைகள் முக்கியமா நான் இது ஏன் சொல்றேன்டா, இந்த
கதையில சொல்றேன் தான். இப்ப ஏழாவது படிச்சு கொண்டிருக்காங்க வந்து நீங்கள் எங்க படிக்க கிடைக்காது பரவாயில்ல, உங்களுக்கு பேராதனையில படிக்க கிடைக்கும் சொன்னா இப்ப கணவர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. கனப்படிகள் பேராதனையில இப்ப எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. முக்கியமா அருண்ல இருக்கலாம், ஜெயத்திரகலா இருக்கலாம். இரண்டாவது வாரத்துல எங்கள்கிட்ட இருந்தது 2009ஆம் ஆண்டு அருண் ஜெயத்திலகன்றது ஹாஸ்டல்ஸ். அது மாதிரி ஹில்டான்றது வந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்டல். அதுல 7 விங்ஸ் இருக்கு. அதுல செகண்ட் விங்ல 146 ரூம். நான் நினைக்கிறேன் இப்ப அது கேர்ள்ஸ் டே இருக்கு. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அது வந்து கேர்ள்ஸ் டே போனது. ஓகே, அது கேர்ள்ஸ் டே போனது. அந்த டைம் மாத்தைகள் வந்து எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் என்னோட இருக்க வேணும். ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேடி படிச்சேன் போன்ல கேமராவில் கேட்டோ என்னமோ எடுத்த போன். அதாவது வந்து பாய்ஸ் அவ்வளவு ஓடி போய் கேம்ஸ்ல இருந்தது. கேம்ஸ்ல இருந்த கேர்ள்ஸ் அவ்வளவு ஓடி வந்து கில்டாவில் இருந்தது. சேம் டைம் கூட இருக்கு. அதுல இங்க சங்கமிதா இருக்கு, ராமநாத் இருக்கு. நாங்கள் இருந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. படிகள் இதை பார்த்தா தெரியும். என்னென்னால் இப்ப 7வது படிக்கிறாங்களே தான் இந்த மோட்டிவேஷன். மேபி எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறார்களுக்கு இந்த முறை மிஸ் பண்ணினாலும் அடுத்த சொன்னீங்க. நான் செகண்ட் ஷைலா மெடிசின் போனேன். ஃபர்ஸ்ட் ஷைல எனக்கு காணாது 2BC. அப்போ ஒரு காதல் கதை. அந்த காதலால A-லெவல்ல O-லெவல்ல 9AB எடுத்துட்டு A-லெவல்ல 2BC தான் ஃபர்ஸ்ட் ஷை. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போனா போகணும் பேராதனைக்கு இல்ல எந்த கேம்பஸ்ல படிச்சாலும் பிரயோசனம் இல்லை. நீங்க போய் பேராவில 5 இயர்ஸ் ஹாஸ்டல்ல நினைக்கிறேன். இப்ப ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இல்ல. அன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன் மேல என்ன சாமான் அங்க ராமநாத் தாண்டி அங்கால எல்லாம் போய் படிகள் ரூமால இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். எனவே கம் டு தி பாயிண்ட். இந்த காதல் கதைகளால பேராதனையில படிச்ச இன்ஜினியர் மேல கரையாக கட்டின வைஃப் மேல இன்ஜினியர் மேல கடிச்சா நான் பொறுப்பு இல்லை. அது மாதிரி வந்து அங்க படிச்ச பொம்பளை பிள்ளைகள் அங்க ஒரு ஒன்று இருக்கிறதால் நான் ரேகிங்ல வந்து பேராதனையிட்ட 7 அதிசயங்கள் ரெண்டு பாடமாக்குறேன் கொப்பியில் எழுதி. அதுல வந்து அந்த சிங்க முகம் படைச்ச ஞான முகம் படைச்ச சிங்கத்தின் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. கிரவுண்டுக்கு பக்கத்துல பாலத்துல செய்யிருக்காங்க. சோ அது யாராவது தெரிஞ்சிருந்தா இப்ப கொமெண்ட் பண்ணுமோ. இப்போ அது ரேகிங் கல்ச்சர் இருக்கோ தெரியாது. இருந்தா கொமெண்ட் பண்ணுமோ. அது லாஸ்டா சொல்றேன், ஞாபகப்படுத்துமோ. இல்ல அவன் எப்பவே சொல்றேன். என்னென்றால் வெரி சாரி, இது நான் சொல்றதால யாராவது பாதிக்கப்பட்டாங்க நான் பொறுப்பு இல்லை. நான் ஆம்பளைன்றால சொல்லலாமோ தெரியல. பேராதனையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு அது ஒரு யூடியூப்ல அடிச்சு போடுறேன். வீடியோ எடுத்து போறேன், நீங்க போகலாம். அங்க ஒரு லேன் இருக்கு, ஹிட்ஸ் லேன் இருக்கு. யாரையும் குடும்பத்தை விளக்க போறேன் மட்டும் எனக்கு விளக்குது, பரவாயில்ல. அங்க என்னென்றால் அவங்க அங்க அதாவது கேம்பஸ்ன்றத வந்து உணர்ந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான் பேராதனை. அந்த வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்லயும் முன்னுக்கு நிக்கிற இடம் தான் பேராதனை. அங்க ஹிஸ்லேயே 2வது ஒன்று இருக்கு. அதாவது வந்து செனட்டுக்கு பின்னால கப்பிள்ஸா மட்டும்தான் அதுக்குள்ள போகலாம், சிங்கிள்ஸா போயிடாது. அதாவது எனக்கு வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள போக கிடைக்கல. பட் ஒருக்கா கிளீன் பண்றதுக்கு போனாங்க. டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனால போன ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க கேட்க போறாங்க, நீ பேராதனையில இருந்த நீ ஹிஸ்லேனுக்கு போகாம விட்டுருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி ஹிட்லேனுக்கு போக வேண்டிய தேவையும் ஹிட்லேனுக்கு போக வேண்டிய முதலாவது ஹிட்சு போகணுன்றதா மேபி பட்சில முதலாவது ஹிட்லேனுக்கு போனால் நான் தான் அந்த பேர் எழுதிருப்பேன். பட் அந்த ஹிட்லேன் எனக்கு அந்த கமக்னேன்றபடி அது இல்லாம போயிட்டு அந்த ஹிட்லேன்ல வந்து அடல்ட்ஸ், அது 18 வயசுக்கு மேல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அந்த ஹிட்லேன்ல போய் செய்யணும். அதுல எங்கிட்ட தமிழ் படியெல்லாம் 2 பேர் வளர்ந்த தமிழ் படியல் அதுக்குள்ள போற இல்ல. தமிழ் படியல் யாராவது இதுக்குள்ள கணவர் மாத போயிடும். ஆனா நான் கதைக்க விரும்பல. தமிழ் படியல் யாராவது அதுக்குள்ள ஹிச் ஆயினா சில நேரங்கள்ல தமிழ் படியில பட்டேலும் அப்படி போறது. பட் அந்த தமிழ் சிங்களாக்களை லவ் பண்ணினா போறது வளமையா. சிங்கள படியெல்லாம் தமிழ் பட்டியலை லவ் பண்ணினா பெரும்பாலும் போறது. ஒரு 6 மணிக்கு பிறகு ஃபுல்லா இருட்டு. அது வந்து அந்த மகாவலி கங்கையோட இருக்கிற ஒரு லேன் மாதிரி வந்து அதுக்குள்ள சின்ன சின்ன டோம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க போய் இருந்து கதைக்கலாம், சாப்பிடலாம், தேடி குடிக்கலாம். விளங்குடா என்று சொல்றேன். அதோட அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற சந்தோஷம், பேரான ஹாஸ்டல். நான் எல்லாம் அடுத்த நாளைக்கு வீடியோ அடிச்சு போடுவேன். நாளைக்கு
அதுக்குள்ள மாக்க அந்த பஸ்ல ஏறுற சந்தோஷம். எனக்கு அங்க கவனம் கிடைக்கல. நான் 2006 ஜூன் போய் 2008 ஆகஸ்ட் 24 அப்பா கேட்டதுக்காண்டி இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு மெடிசினுக்கு போட்டதால போயிட்டேன். அதை விட சொல்றது எனக்கு இருக்கு. இதுவே சொல்லலாமோ தெரியல, நாங்கள் யோசிச்சுட்டு சொல்லுவோம். அதுல என்னென்றால் எங்கிட்ட ஒரு வெட்டரி டாக்டர் வர இருக்கிறார். இப்ப என்பிபிக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த குடும்பத்தை குழச்சி விட்டாதான் சரி. அவர் வந்து இப்ப என்பிபிக்கு சப்போர்ட் பண்றாரு. பெருமானார் நான் நினைக்கிறேன் அங்கே பஜ்மேட்ல ஒரு அக்கா தான் கல்யாணம் கட்டி நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னம் அவரை நான் என்னோட சிக்கல் அக்காமாரோட இன்ஸ்டேனுக்கு போறதை கட்டினார். அந்த அவர்கிட்ட சீனியர் இப்ப என்பிபி சப்போர்ட் பண்றதால அவரோட குடும்பத்தை குலைக்கோள் பண்றதை காட்டி அவர்கிட்ட வேர் வந்து ஜானாவோட ஸ்டார்ட் பண்ணது பிரவுன் ரோட்ல ஒரு வெட்டர் ஷாப் வச்சிருக்கிறேன். அப்படின்னா காப்படிக்கிறேன் பொறுக்குவான். அவர்கிட்ட வேர் வந்து ஜாசியர். அவர் வந்து வேற சிங்கள பிள்ளைகளோட ஹிஸ்டரியில கட்டவர் சீனியர். அதாவது நான் டென்டால அவர் வெட்டினாரு. என்ன இருந்தாலும் அவர் ரேக் பண்ணார். குடும்பத்தை குழச்சி விடுவோம். நான் சொன்னார் அக்காவும் வந்து அங்கதான் படிச்சவா நினைக்கிறேன் அண்ணி. அப்படி ஒன்று ஹிஸ்டரிக்குள்ள போனதுல பெருமையான ஆக்கள்ல வந்து எங்கிட்ட ஜசீர் அந்த மாதிரியான ஆக்கள் கொஞ்சம் ஃபேமஸ். தமிழா இருந்தவனு போனதால. ஆனா நீங்க என்ன சொல்லல அது போடாது, நான் ஒரு போடுறது இல்லை. அப்ப கேப்பீங்க உள்ளுக்குள்ள எப்படி இப்படி இருக்குமென்னு தெரியுமாண்டு. ஒருக்கா அது வந்து ஒரு மாதத்துல ஒருக்காவோ என்னமோ ஒரு 3 monthsக்கு ஒருக்கா பச்சுலர்ஸ் கிச்சாதாக்கள் வந்து போய் கிளீன் பண்றது. கிளீன் பண்ணா தெரியுது உங்களுக்கு என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்குமெண்டு நாம எடுத்து கொளுத்தி அதுக்கு பிறகு ஏன்னா நாங்க பாக்சியில எரிஞ்சிட்டு போயிருக்கோம். ஸோ அதில் எடுத்து கொளுத்தி அந்த வேலையில செய்த ஞாபகம். சரி, அப்படி கிணக்கு இருக்கு. அடுத்தடுத்த லைவ்ல தனியாக டிரைவ் பண்ணல. எக்ஸ்5 கீதாவை இப்படி மீட் பண்ணினான். அது காதலா இல்லாட்டி ப்ரொபோசலா ஏன் டிவோர்ஸ் எடுத்தினாங்க அந்த கதையை சொல்றேன். நான் யோசிக்கிறேன் நான் ஒரு ஓப்பன் புக்கா இருக்கும். முக்கியமா அந்த சிக்னேச்சர் சேர்க்கிறாங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்க என்னதான் குத்தி முடிச்சாலும் நானே சொல்றேன் தம்பி. இன்னொரு 15 வருஷம் வாழ்றமோ இல்லையோ நாங்க இப்படித்தான் சொல்றேன். நீ வெக்கப்படணும். எனக்கு தெரியுமா நான் உனக்கு ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து இப்படி வருவேன். ஆனா இல்லாத வாழ்க்கையும் இப்படித்தான். ஒருத்தர் மீத சொல்றேன் எல்லாரும் கண்ணாடியை பார்த்து நச்சு கொள்றது தாங்கள் ராமர சீதையை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. அதை தூட்டுறவன் தூட்டுங்கோ, போட்டுறவன் போட்டுங்கோ. உண்மையை சொல்றான்னு நினைக்கிறவங்க சேர்ந்து பயணிக்கிறார். இல்ல வெளியில அப்படி எல்லாம் கலைக்கிறான் என்று கலைக்கிறார்கள். அது நீங்க எல்லாத்தையும் மறைச்சு கொண்டு உங்களுக்கு ஹிச் என்னன்னு தெரியாது. நீங்க வாழ்க்கையில ஹிச்சாகவே இல்லை என்று நீங்களே உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் ஓரளவு ஓப்பனா இருக்கிறது வந்து நல்ல நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த பட் அது அந்த ஒரு கோல் வந்து கனடாவில இருந்து 1-2 கோல் ஆன்சர் பண்ணி கொண்டு தான் போய் கொண்டிருக்கேன். கேரளாவிலிருந்து வந்தது. சாரி, என்னென்னால் அந்த யாழ்ப்பாணத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஸ்கூல் ஒன்றுக்கு வந்து ஓல்ட் பாய்ஸ் காசு வைக்கணும். பட் இங்க இவ்வளவு மில்லியன் வந்து திரும்பி போயிருக்குது சொல்லி உண்மையாவே அந்த ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் காசு வைக்கிற கணக்குகள் வந்து கணக்கல்ல முடியல. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அவையும் அங்கேயும் எல்லாம் மெத்த படிச்சாக்கள் தானே. அப்ப அந்த குரூப்லயும் யாரோ ஜெஃப்னா இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு குரூப் ஒன்று அந்த குரூப்லயும் என்ன ஜாயின் பண்ணி விட்டு இருந்தவ அவருடைய காய்ச்சி பார்த்தேன். அங்கே கணவர் வந்து மெத்த படிச்சாக்கள் இருக்கிறபடியா என்ன நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது மாதிரி அது பிறகு ஜெஃப்னா 2005 வச்சுட்டு அங்கிருந்து ஸ்கூல் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். விதண்டாவாதம் கதைக்கிறார்களோட எங்களால் ஒன்றும் செய்யலாது. ஸோ எனிவே தேங்க்யூ. நாங்கள் அடுத்தடுத்த லைவ்ல உங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இருக்கிற மாட்டோம்.